ஹாய் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் பிரதீபா. ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம தமிழ்ல கொடுத்துருக்கிற மாதிரி சைலண்ட் டிவோர்ஸ். டிவோர்ஸ் அப்படின்னா தெரியும், சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம ரேண்டமாக எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்கோம். என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படிலாம் இருக்க வேணாம் அப்படின்றது தான் என்னோட கன்சர்ன். டிவோர்ஸ் கூட பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் சைலண்ட் டிவோர்ஸ் ரொம்பவே கொடூரமாக இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்களா யாருடா? How do I tell you? ஃபர்ஸ்ட் விஷயம், பார்ட்னர்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னா, ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப், ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஒரே இடத்துல இருக்காங்கன்னா, அவங்க 2 பேருக்கு இடையில எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் சைலண்ட் டிவோர்ஸ். சைலண்ட், அமைதியாயிருது, கம்யூனிகேஷனே இருக்காத ஒரு விஷயம். கம்யூனிகேஷனே அந்த இடத்துல கட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் நம்ம இப்போ ரேண்டமா எல்லாருமே சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து டினோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைலண்ட் டிவோர்ஸ் நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டதுதான். உனக்கு என்ன தோணுது அதை நீ நேரடியா பேசிடு. உனக்கு என்ன விஷயங்கள் வந்து அந்த பார்ட்னர் கிட்ட பிடிக்கல சொல்லு. பிடிக்காத விஷயங்களை அவங்க திருத்திக்க போறாங்க. அப்படி அவங்களால திருத்தவே முடியல அப்படின்னும் போது அவங்க உங்ககிட்ட வந்து சொல்ல போறாங்க. அது உன்னால ஏத்துக்க முடிஞ்சா ஏத்துக்கோ. அப்பயும் நீ அந்த விஷயத்த வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்றேன்னா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி எனக்கு இது பிடிக்கல, இனிமேல் பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லிடு. சிம்பிள். சண்டை போடு, கத்து, அடிச்சுக்கோ, இதெல்லாம் பண்ணு. ஆனா ஏன் சைலண்ட் டிவோர்ஸ்குள்ள போறீங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ சைலண்ட் டிவோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன மாதிரியான சைன் இருந்ததுன்னா அது சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் கட் ஆகுறது. 2 பார்ட்னருமே நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகி அவங்க ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு, ஃபியூச்சர்ல அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற டைம்ல சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுன்னா அவங்க 2 பேருமே மியூட்ல போட்ட மாதிரி சைலண்ட் ஆயிருவாங்க. 2 பேருமே அவங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு நார்மல் திங்ஸ் விஷயங்களை கூட பேசிக்க மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சைன். கம்யூனிகேஷன் பிரேக் ஆகுறது. 2 பேரும் பேசிக்கவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பில்ட் பண்ண முடியுமா? பில்ட் பண்ண முடியாதுல. ஒரு கை தட்டினா சத்தம் வராது, 2 கையும் தட்டினாதான் சத்தம் வரும். கரெக்டா? ஸோ ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தருக்கு எப்படி புரிய வைக்கிறது? கம்யூனிகேஷன் மூலமா தான். அப்ப 2 பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இடையில இருக்கிற கம்யூனிகேஷனே வந்து பிரேக் டவுன் ஆகுது. கரெக்டா? இப்படி பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்க சைலண்ட் டிவோர்ஸ்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் அஃபெக்ஷன். உங்ககிட்ட இருக்கிற அஃபெக்ஷன் வந்து மிஸ் ஆகுறது, இன்டிமசி வந்து மிஸ் ஆகுறது. நீங்க அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இன்டிமசியா இருந்திருக்கலாம், 2 பேருக்கு இடையில வந்து அட்ராக்ஷன் அதிகமா இருந்திருக்கலாம், அதனால அஃபெக்ஷன் அதிகமா இருந்திருக்கலாம். சைலண்ட் டிவோர்ஸ்குள்ள போக 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 டே பை டே உங்க பார்ட்னருக்கு உங்க மேல இருக்கிற அஃபெக்ஷனோ இல்ல அட்ராக்ஷனோ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து கடைசியில நீங்க 2 பேரும் மூஞ்சி கொடுத்தே பேசிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறீங்க. அப்படி போனதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு அஃபெக்ஷன் அவங்க மேல இருந்தா கூட அதை காட்ட முடியாத அளவுக்கு உங்களோட ஈகோ தடுத்துரும். ஸோ சைலண்ட் டிவோர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட எமோஷன், ஃபீலிங்ஸ், இன்டிமசி இதெல்லாம் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி என் ஈகோ தான் பெருசு அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க சைலண்ட் டிவோர்ஸ்குள்ள போகலாம். எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ உங்க ஃபீலிங்ஸ்லாம் அடக்க முடியாது, உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கிற அன்பு வந்து உங்களுக்கு வந்து மறைக்க தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு சைலண்ட் டிவோர்ஸ்குள்ள போயிடாதீங்க. நீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம், லிவிங் லைக் ரூம்மேட். ரூம்மேட் கூட அப்பப்ப பேசிக்குவாங்க, ஏதாவது காமெடி வந்து பேசி சிரிச்சுக்குவாங்க. அவங்களுக்குள்ள வந்துட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கும். ரொம்ப சர்காஸ்டிக்கா சில விஷயங்களுக்கு வந்து கலாய்ச்சி சிரிச்சுக்குவாங்க, மூவி போவாங்க, வெளியே அவுட்டிங் போவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ரூம்மேட்ஸ்னா இதெல்லாம் பண்ணுவாங்க தானே. ஆனா அது கூட பண்ண மாட்டாங்க. ஆனா இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரூம்மேட்ஸுக்கும் கீழே அப்படின்னு சொல்லலாம்.